பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம்மா. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே பரப்புரை தீவிரமடைந்து விட்டதுனே சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து. முதலில் நான் 5.25 கோடி வாக்காளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் அவர்கள் எல்லாம் பங்கெடுக்க போகிறார்கள். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, மற்ற தேர்தலை விட இந்த தேர்தல் ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட தேர்தல் பட்டியலோடு வருகிறது. SIR என்று ஏறக்குறைய ஒரு 75 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட ஒரு புதிய தேர்தல் இது. அது மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையர் சொன்ன மாதிரி தகுதியான வாக்காளர்கள் யாரும் தடுக்கப்பட மாட்டார்கள், தகுதியற்ற வாக்காளர்கள் யாரும் ஊக்கப்படுத்தப்பட மாட்டார்கள் என்ற வகையில இந்த தேர்தல் திருவிழாவில் அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் முதல் தடவை வாக்காளர்களுக்கு எனது வேண்டுகோள், அவர்கள் இந்த திருவிழாவில் பங்கெடுத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு தேதி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 23. அப்ப நாட்கள் தள்ளி போயிருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தள்ளி போகல. சரியான எங்களுக்கு வேண்டிய அளவிற்கு நாட்கள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 40 நாட்கள் இருக்கும் பொழுது இன்னும் தொகுதி பங்கீடு முடித்து தேர்தல் பரப்புரையை ஆரம்பிப்பதற்கு ஒரு சரியான நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா நமக்கு தேர்தலில் இன்னும் கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு முடித்து யார் யார் வேட்பாளர்கள் என்று சொல்லி முடிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு 30 நாளாவது பரப்புரைக்கு இருக்கும் என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான். கூட்டணி என்பது எப்ப இறுதி செய்யப்படும்? தொகுதி பங்கீடு எப்ப இறுதி செய்யப்படும் உங்க NDA கூட்டணியில? இல்ல, நிச்சயமா. ஏன்னா மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது குழு அமைத்திருக்கிறார்கள். பாஜக சார்பிலும் குழு அமைக்கப்படும். கூட்டணி பேச்சுவார்த்தை இனிமேதான் ஆரம்பிக்கப்படும். இன்னும் தாமதம் என்று நான் சொல்ல முடியாது. எப்பவுமே இதுக்கு முன்னாலேயே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்புதான் இடஒதுக்கீடு எல்லாம் முடிந்திருக்கிறது. எதிர் கூட்டணியிலேயே அவங்க இன்னும் ஒரு முறையான நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் குழப்பம் நீடிக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை, எந்த சலசலப்பும் இல்லை. நாங்க ஒரு பலமான கூட்டணி அமைத்திருக்கிறோம். அந்த கூட்டணி நிச்சயமாக பலம் பெறும், வெற்றி பெறும். அதனால இந்த வகையில மகிழ்ச்சியாகவே இந்த தேர்தலை நாங்கள் அணுகுவோம். நன்றிமா. இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. முதல் தலைமுறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். NDA விரைவில் தங்களது கூட்டணியை இறுதி செய்து தொகுதி பங்கீட்டையும் இறுதி செய்யும் என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். தங்களுடைய கூட்டணி மிகவும் பலமாக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு, அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் போன்ற 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் 5 மாநிலங்களிலும் அமலுக்கு வந்திருக்கிறது. பறக்கும் படையினரும் தங்களது பணியை துவங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாக்குப்பதிவு தேதி ஏப்ரல் 23. அஸ்ஸாமில் வாக்குப்பதிவு தேதி ஏப்ரல் 9. கேரளா மற்றும் புதுச்சேரியிலும் ஏப்ரல் 9ஆம் தேதியே வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. அங்கே ஏப்ரல் 23ஆம் தேதி முதற்கட்டமாக வாக்குப்பதிவு, ஏப்ரல் 29ஆம் தேதி 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த 5 மாநிலங்களிலுமே வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது.